முதல் கேள்வி திருமணம், இரண்டாவது கேள்வி கடன், மூணாவது கேள்வி தொழில், நாலாவது தான் குழந்தை, வீடு, வாகனம் எல்லாத்துக்கும் போகிறாங்க. அப்போது இன்றைக்கி மக்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய திருமணம்தான். நான் ஏற்கனவே தாமத திருமணம் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். எனக்கு இது 3வது டாக்டர் பட்டம். முதல் 2 அவங்களா கொடுத்தது, அது டாக்டர் பட்டம் கிடையாது, அது கௌரவ டாக்டர் பட்டம். ஆனால் 3வது டாக்டர் பட்டம் என்பது முறைப்படி 1000 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி 750, 500, 250, 100, 50, 32, கடைசியில் 32 ஜாதகம் தான் கையில் எடுத்தேன். ஆய்வு பண்ணி ஏன் தாமத திருமணம், நான் ஆய்வு செய்ததில் என்ன காரணம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உதாரணம், பெரும்பாலும் டெமோ தான் என்கிட்ட டெமோ அப்படின்னா நேரடியாக நீங்கள் பார்க்குறது தான், கற்பனை கிடையாது. இப்போ என்கிட்ட யார் ஜாதகம் பார்க்க வராங்களோ அவங்க குலதெய்வம் பெயர், அவங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர், ஃபோன் நம்பர் நான் எழுதி வாங்கிடுவேன். ஒரு காப்பி அவங்ககிட்ட கொடுத்துருவேன், ஒரு காப்பி என்கிட்ட இருக்கும். அப்போது 2014 முதல் வேலூர்லேருந்து என்னைய ஜாதகம் பார்க்க வராங்க. அப்போது 11 வருஷம் ஆச்சு. இப்போது இதுதான் அந்த பொண்ணு 5/2/85 பிறந்திருக்கு, மாலை 6:30 மணிக்கு பிறந்திருக்கு. நான் 2014 என்ன சொன்னேன் தெரியுமா? அப்போ அந்த பொண்ணுக்கு பார்க்க வரும்போது நான் சொன்னேன் 30, 32, இது தவறினால் 40 வயதுக்கு மேல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னேன். வேறவங்கன்னா என்கிட்ட வரமாட்டாங்க. அப்போ 2014னா அப்போ என்கிட்ட 31 வயசில் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. 31 வயசில் பண்ணுனா 32 நடக்கும், இது தவிரனா 40 தாண்டின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டில் பெற்றவங்க ரொம்ப யோசிச்சாங்க. அந்த வீட்டில் 4 பொண்ணு, இது 4வது பொண்ணு. எல்லாரும் செட்டில், நல்ல குறைஞ்ச வயசில் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு 44 வயசு, 30, அதாவது இப்போ இந்த பிள்ளைக்கு இப்போ 2021 இல்லையா, இப்போ 41 வயசு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? 32, 40 வயசுக்கு மேல தான் திருமணம் சொல்லியிருந்தேன். அப்போ 30 வயசுல பார்க்க வர்றாங்க, 29 வயசுல பார்க்க வர்றாங்க. அப்ப இதுக்கு என்ன, இன்னைக்கு கல்யாணம் ஆகலை, நேத்து வராங்க. அந்த பொண்ணுடைய அம்மா சொல்றாங்க, சுவாமிஜி நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்க 30, 32 தாண்டா 40, நீங்க நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் ஆகலை. இப்போ ஒரு பையன் வந்திருக்கான்,
அந்த பையனை முடிக்கலாமா? அந்த புரோக்கர் என்ன சொல்றாரு, உங்க பொண்ணு தேதி 87 போட்டு மாத்தி கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், தாயி வேண்டாம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். இத்தனை வருஷம் காத்திருந்து அந்த புரோக்கர் பேச்சை கேட்டு நீங்க தேதியை மாத்திராதீங்க. உங்க பொண்ணுக்கு பிராப்தம் இருந்தா கண்டிப்பாக நடக்கும். நீங்க இதை குறிச்சிக்காங்க. 5/2/85 6:30 AM. இப்ப 40 வயசு முடிஞ்சு 41 வயசு நடக்குது. என்னுடைய ஆய்வுல என்ன ஆய்வு பண்ணனா, 2 7 8 5 9 2 5 7 8 9 11 இந்த பாவத்தை தான் நான் எடுத்தேன். அப்போ ரொம்ப தாமத திருமணம் என்ன அப்படின்னா, ரிஷபம் துலா ராசியில் ராகு கேது அல்லது பகை கிரகங்கள் இருந்தால் தாமத திருமணம். ஆனால் சூரியன் சுக்கிரன் யாருக்கு அதிக பாகை இடைவெளி இருந்தால், 40க்கு மேல் இருந்தால், 30க்கு மேல் இருந்தால், 36க்கு மேல் இருந்தால், 40க்கு மேல் இருந்தால், 40 வயது தாண்டும், 46 ஆகலாம், 50 ஆகலாம், 55 ஆகலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு சூரியன் சூரியன் 293 பாகை, சுக்கிரன் 339 பாகை. அப்போ இப்ப பாருங்களேன், நாற்பத்தாறு பாகை இடைவெளி இருக்கு. 40 தாண்டிடுச்சா? அப்ப இந்த பிள்ளைக்கு தாமத திருமணம். இதுவும் ஆய்வு எடுத்திருந்தேன். எப்படி அப்படின்னா, நான் ஒரு முந்தைய சேனல்ல நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். திருமணம் நடக்கக்கூடிய காலம் எப்போ? செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான், கலத்தரக்காரகன் சுக்கிர பகவான், கர்மக்காரகன் சனி பகவான். இந்த 3 பிறந்த கால கிரகங்கள் கோச்சார குரு பார்க்கின்ற பொழுது, சந்திக்கின்ற பொழுது, சேர்கின்ற பொழுது காலம்தான் திருமண காலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பொண்ணு கடக லக்கணம், கடக ராசி. இன்னொன்று, ஆயில்யத்தில் லக்கணம் விழுந்தா தாமத திருமணம் தான். அப்போ இந்த பிள்ளைக்கு செவ்வாய் சுக்கிரன் மீனத்தில், குரு சூரியன் புதன் மகரத்தில், சனி விருச்சகத்தில். அப்போ கடகத்தில் குரு வரும்போது திருமணம் இல்லையா? அப்போ கடகத்தில் குரு வரும்போது இன்னி 1 வருஷம் காத்திருக்கிறோமே அப்படி அந்த அம்மா கண்ணீர் விடுறாங்க. ஏம்மா கவலைப்படாதம்மா, இந்த குரு பயிற்சி 2 பயிற்சி வருதுமா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க குறிச்சிக்காங்க. அதாவது
15/5/2025 அன்னைக்கு மிதுனத்துக்கு குரு போறார். இது குரு பெயர்ச்சி பத்திரிகை. ஆமா.